அந்த முனியனை இனி நீ அங்க இருக்க வேணாம், இங்க தோட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன். அவனை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நம்ம கதையை பார்த்துட்டு அவன் கதையை டெவலப் பண்ணிக்கவா? சரி, அவன் இங்க வந்துட்டானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அவனை தேடி உங்க பொண்ணு இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீ என்னடி பண்ண சொல்ற? அனுப்புங்க, அவனை இந்த ஊரை விட்டே அனுப்புங்க. அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருங்க. டேய் முனியா, முதலாளி என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பியா? என்ன எவ்வளவு வேணாலும் நீங்க அடிங்க முதலாளி, தாமரையை மட்டும் நீங்க அடிக்காதீங்க. அவன் ஏன் மகடா, ஏன் மக, நான் என்ன வேணா செய்வேன், உனக்கு என்னடா? சின்ன வயசுல இருந்து என் முன்னாடி அடிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்காது. முதல் தடவையா முன்னாடி அடிச்சிட்டியா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தானே சொன்ன யார் அவளை அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருன்னு, அதனாலதான் உன் மேலே கையை ஓங்கிட்டேன். நான் சொன்னதுனால தானே நீ அவளை பார்த்துக்கிட்ட. அவளை யாராவது அடிச்சா திருப்பி அடிடான்னு நான் சொன்னதுனால தானே நீ செய்யற. இப்ப நான் சொல்றேன்டா, நீ இங்க இருந்து போ, இந்த ஊரை விட்டு போ. சரி முதலாளி. டேய் முனியா, இங்க வாடா. இத்தனை வருஷமா என் வீட்டில் நீ வேலை செஞ்சதுக்கு நான் எதுவுமே உனக்கு தந்ததில்லை. இந்தா பணத்தை வச்சுக்க போ. அதுக்கு தான் சோறு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பணம் காசெல்லாம்? பஸ்ஸுக்கு மட்டும் இதை நான் எடுத்துக்கிறேன். முதலாளி. என்னடா? நான் ஒன்று கேட்பேன், எனக்கு செய்வீங்களா? என்ன சொல்லு. தாமரைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே என்னை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்குவீங்களா? எதுக்கு? அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான். தாமரை, முதலாளி என்ன ஊரை விட்டே போக சொல்லிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என் மேல சந்தேகப்பட்டுட்டார். எப்ப அவரே சந்தேகப்பட்டுட்டாரோ அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே முதலாளி மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். தாமரை, நீயாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்து கொடு. ஹலோ ஹலோ. ஓ, என்ன தூக்கம்? எந்திரியா, என்ன முழிக்கிற? கோயம்பேடு வந்துடுச்சு, இறங்கு. என்ன இடம் சொன்ன? கோயம்பேடு, கோயம்பேடு. நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன், கோயம்பேடுல இறங்க சொல்றேன். ஐயோ, சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதாயா? நான் பட்டிக்காட்டான்னு என்னை ஏமாத்த பாக்குறியா? அட கன்றாவியே, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. யோ, இந்த பாரியா, வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும். அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சென்னைக்கு எவ்வளவு தூரமா? அட கடவுளே, காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே. யோ, சாவு கணக்கு இறங்கியா? யார பார்த்து சாவு கணக்குங்கற? தாமரை, என் முடியற பார்த்து அப்படி சொன்ன? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சாவுகிறாக்கி, உங்க அம்மா சாவுகிறாக்கி, உங்க அப்பா சாவுகிறாக்கி, உன் குடும்பமே சாவுகிறாக்கி. என் முடியற பார்த்தா அந்த யமனே நடுங்குவா. மரியாதையா மன்னிப்பு கேளியா? கேளியா? இல்லைன்னா உன் சங்கருத்து ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, பஸ்ஸை விட்டு இறங்குங்க ஐயா, ஆளை விடுங்க ஐயா. ஆமா, நீ எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள? நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, இல்ல நான் தான் உன்னை விட்டு அங்கேயே இருந்துருவேனா? அடுத்த வேலைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதானா? இப்ப ஒன்ன வேற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நான் வரும்போதே 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3000? இது அடிச்சா 10 நாளைக்கு சமாளிக்கலாம் இருக்கே. தம்பி 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 நில்லுங்க. ஆமா, எந்த ஊரு? தென்காசி. அட, நம்ம ஊரு. நம்ம ஊருகளா? பக்கத்துல அம்மா சமுத்திரம். ஆமா, இறங்கணும்னே ஏற பாக்குறிய? தாமரையை கொண்டு போய் முதல்ல ஊர்ல சேர்க்கணும். அதுக்கு பஸ் சாயங்காலம் தானே இருக்கு. ரயிலு அது ரவைக்கு தானே. உடனே போகணும். லேன்ல போங்க தம்பி. பஸ்ல வந்தது ரொம்ப அலுப்பா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காலை கடனை முடிங்க. அதுக்குள்ள ரூம் போடணுமே, எங்க கிட்ட காசு இல்ல. கவலைப்படாத தாயி, எல்லாத்துக்கும் இடம் இங்க இருக்கு. அங்க பாரு,
அது கழிக்கிறனுக்கு இது குளிக்கிறனுக்கு 5 ரூபா கொடுத்தா ரெண்டத்தையும் முடிச்சிடலாம். வேணும்னாலும் துணுமணி மாத்திக்கலாம். பட்டணத்துல எல்லாத்தையும் வீதியிலே வச்சிருக்கேன். இந்தாங்க 10 ரூபா. போய் காலாலத்துல வேலையை முடிச்சிட்டு வாங்க. வேணாம் வேணாம், இதுக்கெல்லாம் காசு என்கிட்டே இருக்கு. அப்ப நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க பணத்துல எடுங்க. இந்த 2 டிக்கெட்டு தென்காசிக்கு. எந்த பஸ்ல இருக்க? ஆர்டினரி பஸ்ஸா, ஸ்பெஷல் பஸ்ஸா, வீடியோ கோச் பஸ்ஸா, ஏசி பஸ்ஸா, இல்ல 4 ஏசி பஸ்ஸா, இல்ல புசு பேக்கா புசு கேக்கா, இல்ல படுத்துக்கிட்டே போற பெருத்து பஸ்ஸா? பின்னுக்க கக்கூஸ் இருக்கு, உனக்கு தெரியாதுல? நான் வந்து எதுல வேணாலும் போயிடுவேன், லாரில கூட போயிடுவேன். ஆனா தாமரைய ஒசத்தியான பஸ்ல தான் அனுப்பணும். அதுக்கு 3000 ரூபா ஆகும். என் பாக்கெட்ல 1000 ரூபா தானே இருக்கு. எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இருக்கு, குடு குடு. இங்க இருங்க. அந்த இங்க போர்டு இருக்குல்ல, பெரிய நாமம் போட்டுருக்குல்ல, நீங்க குளிச்சு குளிச்சுட்டு இங்க வந்துருங்க. சரி, நான் இங்க வந்துடுறேன். சரி 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 சரி. நில்லு. டீட்டம்மா கூப்பிடுறானே. பத்திரமா அந்த பைய வச்சு முன் சீட்டு போட்டு வச்சிருங்க, வந்துடுறோம். வா. ரொம்ப நல்லவனா இருக்கானே. திருட்டு பையன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டானே. வாங்க சாப்பிடலாம். பெரிய ஹோட்டலா இருக்கு. வா பாத்துக்கலாம். உள்ள வா. இங்க உட்கார். உட்கார் தாமரை. நான் போய் அந்த கல்லால இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனா என்ன தண்ணை தருவீங்க? அது சாப்பிட்ற பில்லை பொறுத்து இருக்கு. இல்ல வயிறு நிறைய சாப்பிட்டா பிடிச்சி டேங்கை க்ளீன் பண்ண வச்சிருவோம்ல. தாமரை, நம்ம நிலைமையை எடுத்து சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப நல்லவங்க. என்ன ஒண்ணு, உன்னை இங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாரு. என்னையா அடுப்படியில பின்னால போய் சாப்பிடறான்னு சொல்லிட்டாரு. இந்த பார், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிடு. என்ன? என்ன போய் அழைக்கிடுவேன். தாமரை, நல்லா சாப்பிட்டியா? செமத்தியான சாப்பாடுல? சரி சரி, வா போலாம். வா. எல்லாம் படுக்கூடாது சொல்லிருக்கல. எல்லாம் முடிச்சு உள்ள போடுங்க. எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ, போலீஸ் வருது, இங்கெல்லாம் படுக்க கூடாதா? வா வா வா, சீக்கிரம் வா. சுகமா வீட்டுல தூங்குறத விட்டுட்டு என் பின்னாடி வந்து ஏன் தாமரை இப்படி கஷ்டப்படுற? நீ சீக்கிரம் ஊர்ல கொண்டே சேர்க்கணும். என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீடா, என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. கபாலி, என்னை விட்டுரு கபாலி. யார்ட்டையும் உன்னைய பத்தி எதுவும் நான் சொல்லல. இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை. என்னை விட்டுரு கபாலி. தாமரை தூங்குது, சத்தம் போடாதீங்க. அந்த பக்கம் போங்க. போங்கடா. ஏய், பால் பாண்டிட்டே என்னை காட்டி கொடுக்குற. பிக் பாக்கெட் அடிக்கிற நாய், ஆள் காட்டி வேலையாடா செய்யற ஒண்ணு. சொல்ல சொல்ல கத்திட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் போகடா. யாரா அவன் பொண்ணுங்களை கூட்டு ரூமுக்கு போவானுங்க, இல்லைன்னா ஓரமா நிக்கிற வேனுக்கு போவானுங்க. இவன் என்னடா புதுசா இருக்கு, மரத்து மேலே வச்சு ஜோலியை முடிச்சிருவான் போல இருக்கு. இறங்கி வந்தா தொலைச்சிடும். நீ என்னடா வர்றது? நானே வரேன்டா.
பாவி நீயா? எங்கடா என் பணம்? பணம் செலவாயிருச்சு. நாமத்தை காட்டி நாமத்தை போட்டியில ஒண்ணு. நான் உன்னை ஏமாத்தினேன். இன்னைக்கு என் உசுரை காப்பாத்தி விட்டேன். என் உயிரை கொடுத்தாச்சும் உங்க 2 பேர்த்தையும் நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இது ரொம்ப மோசமான இடம், இங்க இருக்க கூடாது. வாங்க என் வீட்டுக்கு. அட பயப்படாம வாங்க, இது நம்ம இடம் தான். இதே என் வசந்த மாளிகை. வாங்க உள்ள வாங்க. வாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துறேன். ஐயா என் பையி. உன் பையதே யாரும் இல்லைன்னு சொன்னா? எனக்கு என் பையன் மட்டும் வச்சிருக்க, மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டியா? என்ன பண்றது? என் செலவுக்கு பால் பாண்டிகிட்ட வாங்கின காசுக்கு 10 வட்டியில கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக அடுத்தவங்க பையில கை வைக்கிறியே, இது ஒரு பொழப்பா? நானும் ஒரு காலத்துல வசதியானந்தேன். எப்படின்னு கேளு. எப்படி? 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, சொந்த வீடு, கறவை மாடு, கோழி, ஆடுன்னு இருந்துச்சு. இப்ப எவனோ ஒரு முட்டாப்பைய 2000த்துல உலக அழியுன்னு சொல்லவும் அதை கேட்டுக்கிட்டு எங்க அப்பா அம்முட்டையும் வித்து தின்னு விட்டேன். ஐயோ. 2001 ஆச்சு, 2005 ஆச்சு, இன்னைக்கு 2010 ஆச்சு. அப்புறம் உலக அழிஞ்ச பாடு இல்ல. ம். நான் தான் இப்படி ஆயிட்டேன்.